அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 200 கிராம், பச்சை மிளகாய் 5, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், அன்னாசி பூ 1, பட்டை 1, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, முந்திரி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்துட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே தயிரில் நல்லா ஊற வச்சுட்டேன். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் தயிரில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுப்பில் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் போட்டு, ஆயிலில் நம்ம பிரியாணி இலை, அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஆயிலில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு, இப்போ பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி ஆயில் திரிஞ்சு வரப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மசாலாலேருந்து அந்த ஆயில் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் திரிஞ்சு வரப்போ நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா வரட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்துட்டு தேங்காயும் முந்திரியும் இருக்குல்ல, அது ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா குருமா கொதிச்சு வருது. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டியதான். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இது வரைக்கும் எங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.